Hello students, இந்த வீடியோல நம்ம alcohol and drug abuse டாபிக்ல வர book back questions plus need based questions பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம book back questions பத்தி பார்க்கலாம். உங்க book backல 3 questions alcohol and drug abuse டாபிக்ல இருந்து இருக்கு. First question is, do you think that friends can influence one to take alcohol or drugs? If yes, how may one protect himself or herself from such an influence? So நமக்கு நல்லாவே தெரியும், factors associated with addiction லயே நம்ம பார்த்திருக்கோம். Peer pressure is one of the factors that will associate an alcohol addiction. So friends கண்டிப்பா influencing factor தான். Yes, friends can influence one to take drugs and alcohol. A person can take the following steps for protecting himself or herself against drug abuse. ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலுமே நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ட்ரக் அபியூஸ்க்கு போகாம ஆல்கஹால்க்கு எடுக்காம அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இன்க்ரீஸ் யுவர் வில் பவர் டு ஸ்டே அவே ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ். நம்ம எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் லைஃப்ல ஆல்கஹால் ட்ரக்ஸ் எடுக்கவே கூடாது அப்படின்ற ஒரு வில் பவர் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். எந்த ஒரு பர்பஸ்க்காகவும், ஒரு கியூரியாசிட்டிக்காகவோ இல்ல ஃபன் மேக்கிங்காகவோ இல்ல எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்காகவோ, ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்றதுக்காகவோ, பாடி பெயின் ஓவர் கம் பண்றதுக்காகவோ, எந்த பர்பஸ்க்காகவும் நம்ம ஆல்கஹால் ட்ரக் அபியூஸ்க்கு போகக்கூடாது அப்படின்ற வில் பவர் இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் அவாய்ட் த கம்பெனி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ டேக் ட்ரக்ஸ். ஸோ பேட் ஃப்ரெண்ட்ஷிப், யாரெல்லாம் ஆல்கஹால் எடுக்கிறாங்க, ட்ரக் அபியூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை அவாய்ட் பண்ணிக்கணும். தேர்ட் பாயிண்ட், சீக் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பியர்ஸ். நமக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ஃபீலிங்ஸை பேரண்ட்ஸ் கிட்ட, பியர்ஸ் கிட்ட லெட் அவுட் பண்ணி, அதை ஷேர் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணிக்கலாம். பட் ஆல்கஹால் ட்ரக் அபியூஸ்க்கு போகாம நம்ம பார்த்துக்கணும். டேக் ப்ராப்பர் நாலேஜ் அண்ட் கவுன்சிலிங் அபவுட் ட்ரக் அபியூஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், டிவோட் யுவர் எனர்ஜி இன் அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் போக ரிமைனிங் டைம் நம்ம ஃப்ரீயா இருக்கோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் தாட்ஸ், பேட் ஹேபிட்ஸ்க்கெல்லாம் போகாம நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா we have to involve in some extra curricular activities. ஏதோ ஒரு கேம்லயோ, ஸ்போர்ட்ஸ்லயோ, இல்ல ஆர்ட் ரிலேட்டட் கிராஃப்ட் ஒர்க், அந்த மாதிரி எதுலயா நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ராங் வேக்கு போக மாட்டோம். ஸோ நமக்கு ரொம்ப டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது அப்படின்னா we can get help from the psychologist and psychiatrist to overcome the symptoms of depression. So இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா we can protect ourselves against the drug abuse. Second question is, why is that once a person starts taking alcohol or drugs, it is difficult to get rid of this habit? once நம்ம alcohol drug abuseக்கு போயிட்டோம்னா ஏன் அந்த ஹேபிட்டை ஸ்டாப் பண்றதுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றோம்? அது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம். அடிக்ஷனை நம்ம ஓவர் கம் பண்ணி வரதுக்கு we need some time. ஸோ என்ன ரீசன்னால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ஹேபிட்ல இருந்து வெளியில வரதுக்கு அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் a person starts taking alcohol or drugs, he becomes addicted to these substances physically and mentally. ஸோ நம்ம ஆல்ரெடி ஆல்கஹால் ட்ரக் அபியூஸ் டாபிக்லேயே பார்த்துருக்கோம். ஆல்கஹால்கோ ட்ரக் அபியூஸ்க்கோ அவங்க அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா பிசியாலஜிக்கல், சைக்கலாஜிக்கலா டிபெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா அவங்க டக்குன்னு அந்த ட்ரக்கை ஸ்டாப் பண்ணாலோ ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணாலோ அவங்க பாடியில வித்ட்ராவல் சிம்டம்ஸ் இருக்கும். வாமிட்டிங், டயரியா, ஷிவரிங், ட்விச்சிங், பெர்ஸ்பிரேஷன், எக்ஸஸ் ஸ்வெட்டிங், அப்டோமினல், மஸ்குலர் கிராம்ஸ், இந்த மாதிரி நிறைய பிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறனால அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. இதை ஸ்டாப் பண்ணா இப்படிலாம் வருமோ அப்படின்னு அந்த பயத்திலேயே அவங்க அந்த ஹேபிட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. Third question is, in your view, what motivates youngsters to take to alcohol or drugs and how can this be avoided? So என்ன ஃபேக்டர்ஸ் மோட்டிவேட் பண்ணுது, ஆல்கஹால் எடுக்கவும் ட்ரக்ஸ் எடுக்கவும் மோட்டிவேட் பண்ணுதுன்றது நம்ம மென்ஷன் பண்ணும். அட் த சேம் டைம் அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், வாட் ஆர் ஆல் த வேஸ் வி கேன் ஃபாலோ, அதையும் நம்ம மென்ஷன் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஆல்கஹால் எடுக்கிறதுக்கு இன்டியூஸ் பண்ணுது யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஸ் கியூரியாசிட்டி. ஸோ கியூரியாசிட்டினா அது எப்படி இருக்கும், அது டேஸ்ட் எப்படி இருக்கும், அதை எப்படி ஃபீல் கொடுக்கும், அதை சென்ஸ் பண்ணி பார்க்கறதுக்காக ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் கியூரியாசிட்டி. பிளஷர், அந்த ட்ரக்கை எடுத்துக்கிட்டா, அந்த ஆல்கஹால் எடுத்துட்டா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு பிளஷர் ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு எடுப்பாங்க.
வாழ்க்கையில இருக்க அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம ஆல்கஹால் எடுத்தாகணும், ட்ரக்ஸ் எடுத்தாகணும்ன்ற அந்த ஒரு கான்செப்ட்ல போய் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட கம்பல்ஷனால எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீலிங், சில ட்ரக்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டிமுலன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபீலிங்காக ஆசைப்பட்டு அந்த ட்ரக் அபியூஸ்க்கு போவாங்க. ட்ரக் அபியூஸ், ஸ்டிமுலன்ஸ் ட்ரக் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணலாம், ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க அந்த ட்ரக்கை கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பாங்க. டிசைட் டு டூ மோர் ஒர்க். அன்ஹாப்பி மேரீட் லைஃப்ல ப்ராப்ளம் இருந்தா இல்ல ஃபினான்ஷியலா என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதுக்கு போவாங்க. ஆல்கஹால் அண்ட் ட்ரக் அபியூஸ் எடுப்பாங்க. மொனாட்டனி ஆஃப் டெய்லி லைஃப், ஸோ ரொட்டீனா டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ணி போர் அடிக்கிறதுனால ஒரு சேஞ்சுக்காக இது பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த யங்ஸ்டர்ஸ் டு டேக் ஆல்கஹால் ஆர் ட்ரக் அபியூஸ். ஸோ வாட் ஆர் ஆல் த வேஸ் வி கேன் அவாய்ட்? எந்தெந்த வேஸ்ல நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கெட் எஜுகேஷன் and counseling from the parents or elders. So educating and counseling the child to face problems and stresses and accept disappointments and failure as a part of life. ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். அவங்க லைஃப்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு கற்றுக் கொடுக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது, கஷ்டமே இல்லாமல் வளர்த்தணும்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, இருந்தால் அந்த குழந்தை ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு கூட தெரியாமல் போயிடும். ஸோ சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைக்கு அந்த கஷ்டம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணும். லைஃப்ன்றது வந்து மிக்சட் தான், சக்ஸஸும் வரும் ஃபெயிலியரும் வரும். ஸோ ஃபெயிலியர் வந்தால் அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க அவங்களுடைய கெப்பாசிட்டி லெவலுக்கு மேலே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அந்த குழந்தையோட கெப்பாசிட்டி இவ்வளோதான் அப்படின்னா we have to set limits for that. அதுக்கு மேல அவங்கள வந்து புஷ் பண்றது, ரொம்ப ஓவர் ஒர்க் லோட் கொடுக்கறது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைல்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி the child may move on to the wrong way. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஷுட் பி அலர்ட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த சைல்ட். டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலில் சைல்டோட ஆக்டிவிட்டீஸ் அப்சர்வ் பண்ணும். அட் த சேம் டைம் பேரண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்க என்னென்ன வாட்ச் பண்ணுறாங்க, அவங்க எல்லாமே நம்ம கீனாக அப்சர்வ் பண்ணும். நெக்ஸ்ட் வி ஹாவ் டு கெட் ஹெல்ப் ஃப்ரம் த சைக்காலஜிஸ்ட் ஆர் சைக்காட்ரிஸ்ட். அந்த குழந்தை ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுது, கொஞ்சம் ராங் வேல பார்க்குதுன்னா we have to seek help from the psychologist and psychiatrist. These are all the ways that we can avoid the alcohol and drug abuse. That's all about this book back questions. Next we move on to the MCQs, questions and discussion. First question is, an excessive dosage of which of the following drugs cause hallucinations? ஸோ ஹாலுசினேஷன்ஸ்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஆல்டர்ட் பெர்செப்ஷனா அவங்களுடைய பெர்சீவ் பண்ற விதம் வந்து ஆல்டர்டா இருக்கும். ஒரு சைக்கிக் ஸ்டேட்ல இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று தெரியிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு மட்டும் காதுல ஏதாவது பேசுற மாதிரி இருக்கும். அந்த சென்சரி பெர்செப்ஷன் வந்து ஃபால்ஸா இருக்கும். That is called as hallucination. So among these 4 drugs, which drugs is cause hallucination? First one is morphine, cannabinoids, cocaine, barbiturates. Morphine வந்து பெயின் கில்லர். ஸோ அது வந்து கன்சியூம் பண்ண ஹாலுசினேஷன்ஸ் வந்து இன்டியூஸ் ஆகாது. கனாபினாய்ட்ஸ் வந்து ஸ்மால் அமௌண்ட் எடுத்தாலே ஹாலுசினேஷனுக்கு போவாங்க. பட் ஆனால் இங்கே கொஸ்டின் என்னன்னா, எக்ஸசிவ் டோசேஜ் வந்து எடுக்கும் போது ஹாலுசினேஷன்ஸ் எந்த ட்ரக்குக்கு வரும் அப்படின்னா கொக்கைன். கொக்கைன் இஸ் அ ஆன்சர். பிகாஸ் கொக்கைன் வந்து மைல்டாக எடுக்கும் போது அது ஸ்டிமுலண்டாக இருக்கும். பட் ஆனால் அதே எக்ஸசிவ் டோசேஜாக கன்சியூம் பண்ணும் போது இட் வில் ப்ரொடியூஸ் ஹாலுசினேஷன்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் கொக்கைன். Second one is, withdrawal symptoms of alcohol are patchy and swollen face, delirium, vomiting and nausea, all of the above. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். withdrawal symptoms of alcoholனாலே என்ன இருக்கும் அப்படின்னா, palpitations இருக்கும், vomiting, nausea இருக்கும், perspirations இருக்கும், cramps, வலி இருக்கும், abdominal cramps, இதெல்லாம் தான் வந்து withdrawal symptoms of alcohol. So among these 4 options, third option is correct, vomiting and nausea. Next, third question is, which of the following drug is a very effective sedative and painkiller and useful in the patients who have undergone surgery? ஸோ எந்த ட்ரக் வந்து செடேட்டிவாகவும் பெயின் கில்லராகவும் நமக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஓபியாய்ட்ஸ். ஓபியாய்டோட டெரிவேட்டிவ் தான் மார்ஃபின். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் மார்ஃபின்.
So morphine is used as a sedative and painkiller, and it is also useful in the patients who have undergone surgery பண்ணிட்டு வந்தவங்களுக்கு பெயின் இருக்கனால we can administer morphine. Barbiturates வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் மட்டும்தான், பெயின் கில்லர்லாம் கிடையாது. ஆம்ஃபெட்டமைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிமுலண்ட். பென்சோடைசபினும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பில்ஸ், ஆன்டி ஆன்சைட்டி. ஸோ அந்த ட்ரக்ஸ் எல்லாம் கிடையாது. மார்ஃபின் இஸ் அ கரெக்ட் ஒன். Fourth question, adolescent doesn't mean a period, a process between 6 to 18 years of age group, bridge linking between childhood and adulthood. So adolescent அப்படின்னா என்னன்னா, it is a period, it is a process, it is a bridge linking between childhood and adulthood. இதெல்லாம் கரெக்ட். என்ன ஆப்ஷன் தப்பு அப்படின்னா 16 to 18 years of age group. So adolescent doesn't mean between 16 to 18 years of age group is a correct option. ஏன்னா வந்து adolescent ஓட age group நாம் 12 to 18 தான் பார்த்திருக்கோம். So 16 to 18 நீங்க தப்பா கொடுத்திருக்காங்க. So this is a correct option. Fifth question, what does hard drugs mean? Hard drugs, soft drugs நம்ம கேள்விப்பட்டிருப்போம். hard drugs அப்படின்றது என்ன அப்படின்னா, அதிக டிபெண்டன்ஸ் ஆக்கக்கூடியது தான் ஹார்ட் ட்ரக்ஸ். அதிக அடிக்ஷன் ஆக்குறது, டிபெண்டன்ஸ் ஆக்குறது, ஹெராயின், இதெல்லாம் வந்து ஹார்ட் ட்ரக்ஸ். சாஃப்ட் ட்ரக்ஸ் அப்படின்றது வந்து கெனாபிஸ், எல்எஸ்டி, இதெல்லாம் வந்து சாஃப்ட் ட்ரக்ஸ்ன்னு வாங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு வந்து ஓவர் டிபெண்டன்ஸ், அடிக்ஷன் ஆக்காது. ஸோ ஹார்ட் ட்ரக்ஸ்ன்றது நம்ம எதை மீன் பண்றோம்னா, ரொம்ப அடிக்ஷனை உருவாக்குச்சு அப்படின்னா தட் இஸ் மீன் ஆஸ் ஹார்ட் ட்ரக்ஸ். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி பொட்டன்சி ஆஃப் அடிக்ஷன். Sixth question, alcohol consumption affects judgment only, coordination and alertness only, vision and behavior only, all of the above. So alcohol consume பண்றதுனால நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் அஃபெக்ட் ஆகும், கோஆர்டினேஷன் ப்ராப்ளமும் இருக்கும், அலர்ட்னஸா இருக்க மாட்டாங்க, விஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். அங்க டனல் விஷன் இருக்கும். ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களுக்கு அவங்களோட பிஹேவியரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எராட்டிக், ரேஷ் பிஹேவியரா இருக்கும். ஆப்ஷன்ல வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாமே இருக்கும். So all of the above is the correct answer. D, all of the above. Seventh question, cirrhosis of liver is caused by the chronic intake of. So cirrhosis of liver அப்படின்றது என்னன்னா, லிவர் வந்து ஃபைப்ரஸ் ஸ்டேட்டுக்கு போறது. ஃபர்ஸ்ட் வந்து லிவர் வந்து ஃபேட்டி லிவரா மாறும். ஃபேட்டி லிவர் வந்து ஃபைப்ரஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா சிரோசிஸ் ஆஃப் லிவர். இந்த ஃபேட்டி லிவர், சிரோசிஸ் ஆஃப் லிவர்லாம் எதனால வருது அப்படின்னா, மெயினா ஆல்கஹால் கன்சியூம் பண்றதுனால தான். ஆல்கஹால்ல இருக்க அந்த அசிட்டால்டிஹைடு என்ன பண்ணுது, ஃபேட்டி லிவரை உண்டாக்குது. அந்த ஃபேட்டி லிவர் வந்து அப்படியே சிரோசிஸ் ஆஃப் லிவர் போயிருது. ஸோ ஆல்கஹால் இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். LSD is, it is one of the hallucinogen. So LSD is hallucinogenic. LSD, mescaline, psilocybin, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா hallucinogen. Ninth question, which one of the following depresses brain activity and produces feelings of calmness, relaxation and drowsiness? So brain activity கம்மி பண்ணி நமக்கு ரொம்ப calm feeling, relaxed feeling கொடுக்கிற drug என்ன அப்படின்னா barbiturates, benzodiazepines, இதெல்லாம் தான். barbiturates, benzodiazepines ஓட எக்ஸாம்பிள் தான் என்னது, diazepam. So first option is the correct one. Valium தான் நம்ம diazepamன்றோம். Valium drug எடுக்கும் போது நம்மளோட brain activity வந்து கம்மியாகும், நம்ம calm feeling, relaxed feelingல இருப்போம். Morphine வந்து பெயின் கில்லர் மெயினா, செடேட்டிவ்னா, ஆனா அது மைல்டு செடேட்டிவ் தான். நமக்கு ரொம்ப டிப்ரெஸ் பண்ணி ஒரு காம் ரிலாக்ஸேஷன் ஃபீலிங்கை கொடுக்கறது வேலியம் தான். ஹாஷிஷ்ன்றது கெனாபிஸ், ஆம்ஃபெட்டமைன்றது ஸ்டிமுலன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து காம்னஸை கொடுக்காது. 10th question, which one of the following is the correct statement regarding the particular psychotropic drug specified? So இதுல 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா hashish causes alter thought perception and hallucinations. hashiஷ்ன்றது என்ன அப்படின்னா கெனாபிஸோட ஒரு ப்ராடக்ட் தான். எப்படி பாங்கு, சராஸ், மாருஜுனா, கஞ்சா இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அதுல வந்து சராஸா தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹாஷிஷ்னு இன்னொரு டேர்ம்ல சொல்லுவாங்க. கெனாபிஸ் எடுக்கும் போது நமக்கு பெர்செப்ஷன் ஆல்டர் ஆகும், ஹாலுசினேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஒன். hashish causes alter thought perception and hallucinations. ரிமைனிங் ஆப்ஷன் வந்து பாத்துட்டீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ஓபிஎம் ஸ்டிமுலேட்ஸ் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் காசஸ் ஹாலுசினேஷன்ஸ். ஓபிஎம் வந்து ஹாலுசினேஷன்ஸை உருவாக்காது. ஓபிஎம் இஸ் ஆக்ட் அஸ் அ செடேட்டிவ் அண்ட் பெயின் கில்லர். மார்பின்
leads to delusion and disturbed emotion. Morphine வந்து பாத்தீங்கன்னா ஓபியாய்டோட டெரிவேட்டிவ் தான். மார்பின் வந்து பெயின் கில்லர் தான். அது எமோஷன்ஸை டிஸ்டர்ப் பண்றதோ டெலியூஷன்ஸை இன்டியூஸ் பண்றதோ கிடையாது. பார்பிச்சரேட்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், பட் ஆனா இட் வில் நாட் காஸ் யூஃபோரியா. யூஃபோரியானா ஒரு மைல்ட் எலிவேஷன் ஆஃப் மூட், அதுதான் யூஃபோரியான்மோ. யூஃபோரியாவை வந்து பார்பிச்சரேட்ஸ் உண்டாக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். 11th கொஸ்டின், ஓபியாய்ட் நார்கோட்டிக்ஸ். ஓபியாய்ட் நார்கோட்டிக்ஸ்ல இந்த ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னா பாங், சாராஸ், ஹெராயின், நிக்கோட்டின். ஸோ பாங் வந்து பார்த்துட்டிங்கன்னா கெனாபிஸோட ஒரு டெரிவேட்டிவ் தான், லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். சாராஸ் வந்து இந்த உரண்டையா ப்ரௌன் கலர்ல இருக்கும், அதுவும் வந்து கெனாபிஸ் தான். நிக்கோட்டின் வந்து ஸ்டிமுலண்ட். ஸோ ஓபியாய்டோட டெரிவேட்டிவ் தான் ஹெராயின். ஓபியாய்டில் தான் வந்து மார்பின், ஸ்மாக், ஹெராயின், கோடின் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓபியாய்ட் நார்கோட்டிக்ஸ். So heroin is the correct option. 12th question, nicotine acts as a stimulant because it mimics the effect of. So nicotine வந்து stimulant தான். நிக்கோட்டின் என்ன ஆக்ஷன் பண்ணும் அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் லைக் அசிட்டல் கோலின். ஏன்னா அசிட்டல் கோலினும் வந்து ஒரு ஸ்டிமுலண்ட் எஃபெக்டை கொடுக்கும். அசிட்டல் கோலின்றது வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டா. அந்த அசிட்டல் கோலின் நம்ம பிரெயின்ல நிறைய இருக்கும்போது ஒரு ஸ்டிமுலண்டா இருக்கும். அதே மாதிரி தான் நிக்கோட்டினும். நிக்கோட்டின் கன்சியூம் பண்ணும்போது ஒரு ஸ்டிமுலண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நிக்கோட்டின் ஆக்ட்ஸ் as a stimulant because it mimics the effect of acetylcholine. 13th question, the alkaloid achmalisine is obtained from. அச்மாலிசின் அப்படின்றது ஒரு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக். ஸோ அந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஒரு செடியிலேருந்து நமக்கு கிடைக்கும். எந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரோபாவா, பெப்பவேரா, குர்குமாவா, சர்பகந்தாவா. அட்ரோபா, டாட்ரா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெனாபிஸ்ல வரும். பெப்பாவா வந்து ஓபியாய்ட்ஸ். குர்குமாவும் கிடையாது. சர்பகந்தா இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். சர்பகந்தாலேருந்து தான் அச்மலிசின்ற ஆல்கலாய்ட் அது வந்து நமக்கு கிடைக்குது. சர்பகந்தான்றது எங்க இருந்து கிடைக்குதுன்னா அந்த ராவொல்ஃபியா செர்பன்டீனா அப்படின்ற அந்த செடியிலேருந்து தான் கிடைக்குது. ஸோ இது வந்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக். கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சர்பகந்தா. 14th question, which of the particular type of drug is obtained from the plant whose one flowering branch is shown below. So இந்த plant வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து டாட்ரா, அட்ரோபா, பெலடோனா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுசினோஜன் வாங்க. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஹாலுசினோஜன். 15th question, continuous use of alcohol causes gastritis, neuritis, swelling of liver, all of the above. ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன ஆகும் அப்படின்னா ஸ்டொமக்கில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும். கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து என்ன அப்படின்னா ஸ்டொமக் அல்சர் இன்ஃப்ளமேஷனை தான் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னுவாங்க. நியூரைட்டிஸ் பிரெயின் டேமேஜ் ஆகும், நர்வ் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ நியூரைட்டிஸ் வில் ஆல்சோ கம். லிவர் தான் ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகும். லிவரில் ஃபேட்டி லிவர் ஆகுறது, சிரோசிஸ் ஆஃப் லிவர் ஆகுறது, லிவர் ஸ்வெல்லன் ஆகுறது. ஸோ இது எல்லாமே கரெக்ட் ஆப்ஷன் தான். கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆல் ஆஃப் தி அபோவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஃபேட் இஸ் அக்யூமுலேட்டட் இன் த லிவர் பை யூசிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இதில் எது கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆல்கஹால் இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு லிவர் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய ஃபேட் அக்யூமுலேட் ஆகும். அந்த ஆல்கஹால் இருக்க அசிட்டால்டிஹைட்னால லிவரில் ஃபேட் அக்யூமுலேட் ஆகி ஃபேட்டி லிவராக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்கஹால் இஸ் அ மெயின் காஸ் ஃபார் தி அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபேட் இன் த லிவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா driving after drinking is not advised because due to intoxication. ஸோ டிரைவிங் பண்ணக்கூடாது ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறம். ஏன் அப்படின்னா மெயினாக வந்து அவங்களுக்கு ரியாக்ஷன் டைம் இருக்காது, ஜட்ஜ்மெண்ட் இருக்காது, கோஆர்டினேஷன் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், பிஹேவியர் இருக்காது, விஷன் இருக்காது. ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ் இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் constituent of alcoholic beverages. ஆல்கஹாலிக் பீவரேஜஸ்ல மெயின் காம்பனன்ட் என்ன இருக்கு அப்படின்னா எத்தில் ஆல்கஹால். ஸோ ப்ரொபைல் ஆல்கஹால் கிடையாது. மெத்தில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ எத்தில் ஆல்கஹால் இஸ் அ மேஜர் கன்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் ஆல்கஹாலிக் பீவரேஜஸ். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் எத்தில் ஆல்கஹால். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஆல்கஹால் அப்யூஸ் cannot be due to. ஃபர்ஸ்ட்டாக ஒருத்தங்க ஆல்கஹால் எடுக்கிறாங்க அப்படின்னா எதுக்காக எடுப்பாங்க? கியூரியாசிட்டிக்காக எடுக்கலாம், எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்காக எடுக்கலாம், இல்லை ஃபன் மேக்கிங்காக எடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷர்னால எடுக்கலாம், ஒரு அட்வென்ச்சருக்காக எடுக்கலாம். ஆனால் அடிக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிடையாது. எடுக்க தான் நாளடைவில் தான் அவங்க அடிக்ஷனுக்கு போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஆல்கஹால் அப்யூஸ் cannot be due to addiction. 20th question, which of the following plants does not possess hallucinogenic properties? அட்ரோபா, பெலடோனா hallucinogen தான், டாட்ராவும் hallucinogen தான்,
எரித்ரோசைலம் கோகான்றது கொக்கைன் பிளான்ட். கொக்கைன் எடுக்கிற அந்த பிளான்ட் தான் எரித்ரோசைலின் கோகான்வாங்க. ஸோ கொக்கைன் எக்ஸசிவாக எடுக்கும் போது ஹாலுசினோஜன் இன்டியூஸ் பண்ணும். பேப்பாவஸ் சோம்னிஃபேரம்ன்றது வந்து பாப்பி பிளான்ட் ஓபியத்தை எடுக்கிறது. ஸோ ஓபிஎம் வந்து பேப்பாவஸ் சோம்னிஃபேரம்லேருந்து கிடைக்கும். ஓபிஎம் வந்து மெயினாக வந்து பெயின் கில்லர் தான், அதுக்கு வந்து ஹாலுசினோஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பேப்பாவஸ் சோம்னிஃபேரம். தேங்க்யூ.